ஒவ்வொரு ஆத்மாவும் பகவான் கிருஷ்ணருடைய ஒரு நிரந்தரமான தொண்டர்கள். ஸோ தொண்டர்கள் என்பது நம்ம தொண்டு செய்ய வேண்டும். ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நான் தான் கடவுள் நினைக்கிறார்கள். ஸோ பௌதிக இயற்கையை அவர் கட்டுப்படுத்த நினைக்கிறார்கள். பௌதிக இயற்கையை ஆள நினைக்கிறார்கள். பௌதிக உலகை ஆள நினைக்கிறார்கள். ஸோ பௌதிக உலகை ஆள நினைக்கும் பொழுது அதுதான் மாயை. அது பகவான் கிருஷ்ணரின் மகா மாயை. பகிரங்க சக்தி, அந்தரங்க சக்தி சக்தின்னு இருக்குது. ஸோ ஆத்மாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அவர் அந்தரங்க சக்தியில் தொண்டு செய்யலாம், அல்லது மகாமாய சக்தியில் கட்டுண்டு இருக்கலாம். பகவான் கிருஷ்ணருடைய ஆசியில் மட்டுமே அவர் மாயிலேருந்து மாமேவ பிரபந்தத்தை மாயாமேதாம் தரத்துது. எனக்கு சரணாகதி அடைஞ்சிட்டா மாயிலேருந்து வெளிப்படலான்ற. என்னோட மாயை வெல்ல முடியாது. ஆனால் எனக்கு மாமேவ பிரபந்தத்தை, எனக்கு சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா மாயாமேதாம் தரத்துது, நீங்கள் மாயிலிருந்து விடுபடலாம். கிருஷ்ண உணர்வு என்றால் கிருஷ்ணர் உபதேசத்தைப்படி நாம் செயல்பட வேண்டும். கட்டுண்ட ஆத்மா, மாயின் வசப்பட்ட கட்டுண்ட ஆத்மா பகவான் கிருஷ்ணரின் பகிரங்க சக்தியில் கட்டுப்பட்ட